Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா செம்ம போரிங்கா இருக்கு फ्रेंड्स. பசங்க எல்லாம் எங்களுக்கு போர் அடிக்குது. என்ன பண்றதுனே எங்களுக்கு தெரியல. எப்படி இருக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே முடியல. நாங்க ரெண்டு பேரும் வீட்டை சுத்தி சுத்தி வந்தனா இருக்கோம். இப்ப மௌலி எல்லாம் முதல்ல வெளியிலே போக மாட்டான் फ्रेंड्स. இப்பலாம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அவனும் வெளில சுத்த ஆரம்பிச்சிட்டான். காலையில காலேஜ் போனவன் காலேஜுக்கே போல தொத்தி விட்டாங்க போல் இருக்குது. அந்த காலேஜ்ல இருந்து துரத்துல அவன் கிளாஸ் அட்டன் பண்ணாம பசங்களோட சேர்ந்து போய் எங்கேயோ வெளியில விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சினிமாக்கு போறேன்னு போயிட்டான். பாப்பா மாட்டினான். எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, பாப்பா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஒர்க்லாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படிங்கறதுதான் எங்களோட ரொம்ப மொக்கையா போயிடுது. எப்படி சொல்றது ஏதோ சரியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம்னு பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி வாங்கிட்டு வந்து எல்லாம் ரிவ்யூ போடுங்க என்ன ஆச்சு ஏது ஆச்சு அப்படின்னு கேட்டுருந்தீங்க. பிரியா மகேஷ் ராஜா சேனல்ல அதோட அன்பாக்சிங் நான் பண்ணது வந்திருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து இதுல வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 months கழிச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பிரீத்தி ஜோடியாக்கை ஓபன் பண்ணிருக்கிறேன். 2 months ஆச்சு இதை வாங்கி. இல்ல 1 மாசம் 1 month மேல ஆயிடுச்சு வாங்கி. இன்னைக்கு தான் ஓபனே பண்ணோம். இன்னைக்கு தான் 2 months 1 month தான் 1 month கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா நமக்கு லேட்டா தான் ப்ராடக்ட்டே கொடுத்தாங்க. இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சாப்பிட்டு மஷ்ரூம் கிரேவி வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிருக்கேன். வாங்க இதுல எப்படி சப்பாத்தி மாவு பேசுதுன்னு பாக்கலாம். அதுவும் இல்லாம இங்க காட்டுடா பாரு தோசை மாவு இட்லி மாவுக்காக அரைச்சு வச்சிருக்கு. எனக்கு காலையில ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இட்லி பூ மாதிரி மல்லி பூ மாதிரி இட்லி சுத்து சரியா. இல்ல கறி குழம்போ சிக்கன் குழம்போ ஏதாவது ஒண்ணு ஊத்தி சாப்பிடும் போல இருக்குது. போட்டி சாப்பிடணும் போல இருக்கு. என்ன சாவச்சிடுவான். போட்டி கிட்டிலாம் இப்ப கிடையாது. வெறும் கறி வாங்கினு வந்து தரேன், இல்ல கோழி வாங்கினு வந்து தரேன், அத சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி சாப்பிடுவோம். ஈஸ்டர் அன்னைக்கு வேணா காலையில் பூ மாதிரி மல்லிப்பூ இட்லி சுட்டு போட்டி குழம்பு வச்சு மட்டன் பிரியாணி செஞ்சு சிக்கன் 65 செஞ்சு சாப்பிடலாம். டார்ச்சர் பண்ற தெரியுமா? நான் சத்தியமா முடியல. எனக்கு போட்டி கிட்டி எல்லாம் முடியாதுப்பா. நீ என்னதான் சீனை போட்டினாலும் போட்டி எல்லாம் முடியாது. கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் நானு. எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டு வச்சிருக்கேன் நானு. அதெல்லாம் துவைச்ச துணி அதான் மடிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் வேணாங்க அதெல்லாம் ஏற கட்டி இது பண்ணின்னு இருக்கேன். அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். மதியானம் வந்து ஏசி மாட்டுறதுக்கு வந்துட்டாங்களா, அதனால எல்லாத்தையும் அறக்க பறக்க எல்லாத்தையும் இது பண்ணுன்னு நம்ம இங்க வாங்கின ஏசி வாங்கிட்டு வந்தோம்ல அந்த ஏசிங்க மாட்டிட்டோம். இந்த ஏசி நம்ம கிளீன் பண்ணி இது பண்ணிட்டோம். காட்டி புது ஏசி. ஐயோ பாத்து புது ஏசி போட்டாச்சு. ஏஐ ஏசி. என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ், இது வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதுல வந்து என்ன பண்ணணும்னா இதுல 2 டம்ளர் போட்டாங்க. நமக்கு 2 டம்ளர் போதுமாப்பா? தெரியலையே. ரெண்டு டம்ளர் எப்படிப்பா பத்தோம்? தெரியல. 2 டம்ளர் தான் போடுறாங்க. இதுல 2 டம்ளர் போட்டாலே ஒரு உருண்டை. சரி நம்ம 2 பேருக்கு தண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளவு உருண்டை வருதுன்னு பாப்போமா. இதுல நம்ம குடுக்குற அளவே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல 2 டம்ளர் மாவு. ஓகேவா? ஓகே 2 டம்ளர் மாவு போட்டுக்கிட்டோம். நம்ம கொஞ்சமா தான் வரும் போல. எத்தனை உருண்டை வரும்? நீ 5 உருண்டை 6 உருண்டை வரும்னு நினைக்கிறேன். சரி அப்ப இன்னொரு டம்ளர் போட்டுக்கோ. அது கரெக்டா தண்ணி ஊத்தணும், இல்லைன்னா இதுவாயிடும். அதான் 2க்கு 1க்கு வந்து 2க்கு 1 ஊத்துனாங்க. அப்ப 3 போடுறேன்னா 1.5 ஊத்தணும்ல. ஆமா. ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. ஓகேவா? தண்ணியும் கொஞ்சம் கம்மியாவே ஊத்தி பார்ப்போம். சரி ஓகே. இதுல வந்து 3 இது ஊத்திருக்கேன். 3 இது மாவு எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து 1 ஊத்துவோமா தண்ணி. ஓகேவா? இதுல வந்து நம்ம சால்ட்டு கொஞ்சம் ஆயில் நம்ம ஊத்திக்கணும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 3 ஊத்திக்கலாமா? 3 ஆமா 3 ஊத்திருக்கோம்ல. 3க்கு 4 ஊத்திக்கிறேன். 4 ஸ்பூன். ஏன்னா அது கொஞ்சம் தான் வரும். ஓகேவா? இதை போட்டுட்டேன்னா அப்புறம் இந்த மூடி போட்டுக்கணும். இப்போ அதுவே உருட்டி அதுவே பரட்டி ரவுண்டா ஊத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணிடுவோம். ஓகே ஓகே இப்படிதான் லாக் பண்ணணும். லாக் ஆயிடுச்சு. அது மேல மூடி போட்டு மூடிட்டு இது தண்ணி ஊத்தணும். நம்ம 1 டம்ளர் நான் தண்ணி ஊத்திக்கிறேன் முதல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன்.
எதுக்கு வெயிட் பண்ணி ஊத்துவோமா? வெயிட் பண்ணி ஊத்து. போதும் ஊத்திட்டேன். எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. ஓகே, இங்க அழகா மேல தெறிக்க போகுது. இது மூடுறதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு. பா இது அழகா பாருப்பா, ப்ளூ கலர் லைட் எரியுதுப்பா. அதெல்லாம் சரி. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நம்ம வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மிக்ஸி ஆன் பண்றோம். ஆமா, தெரியுதா இல்ல ஓடுதான்னு பாப்போம். என்னப்பா மிக்ஸி ஓடல? ஆன்ல தானே இருக்குது. ஒழுங்கா லாக் பண்ணு. வாட் இஸ் திஸ் பா? சர 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 சரன்னு பறந்துது. இல்ல நல்லா சாஃப்டா இருக்கணும். பண்ணு பாரு. ஆமா, தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்தணும் போல. சரி, அதனால இப்ப என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் மாவு போடலாம். மாவு கொஞ்சம் போடலாமா? இந்த கப்லயே போடு. கப்ல தண்ணியா இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல, போடு. 1/2 கப்பு மாவு போடலாம்னு நினைக்கிறேன். அப்ப 3 போட்டா 1 கப் தண்ணியோட முடிச்சிடணும். ஆமா, சரியா? இப்ப போட்டனா இதுதான்ப்பா நம்ம கிட்ட ஆகாத வேலை பண்றது. இதுக்கு பேர் தான் ஆகாவளி வேலை பாக்குறதுன்றது. புரியுதா? இப்ப வந்து என்ன பண்ணணும்னா இதை அப்படியே மூடி வச்சுட்டு திரும்பி ஓபன் பண்ணி பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா தான்ப்பா இருக்கு. அப்படிதான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க. ஆனாலுமே ஏன் கொஞ்சம் இது பிச்சுக்கு பிச்சுக்குன்னு தான்ப்பா இருக்கு. தண்ணி நிறைய ஆயிடுச்சுதான். தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்றியா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? திருப்பி இன்னும் கொஞ்சம் மாவு போடலாமா? தெரியலையே. ஓவரா பிசு பிசுக்குங்குது இல்ல? நைஸா என்ன மாதிரி தண்ணி நிறைய ஊத்திடாதீங்க, பார்த்து ஊத்துங்க. ஆனா அதுல அளவு அப்படிதான் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அதனாலதான் நானும் அந்த மாதிரி ஊத்துனேன். கரெக்ட். எப்படின்னா 4க்கு 1 ஊத்துனா போதும். ஓகேவா? அப்படி ஊத்துனாதான் வந்து மாவு வந்து ஒட்டாம வருது. இப்ப வந்துச்சா? கரெக்டா வந்துச்சு. இப்ப பாரு, ஒட்டல பத்தியா? நம்ம கையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டோம். ரெடி மாவு பாரு, அழகா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே உருட்டுனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும்ல. அதுலயே போட்டு உருட்டு உருட்டு உருட்டு. நீ நல்லா உருட்டு. நல்லா தான் சாப்பிட்டு நீ தொட்டு பாரு. ஆமா, சாப்பிட்டா தான் இருக்கு. பாக்கும்போதே தெரியுது. நீ கூட மாவு பசஞ்சிச்சு. ஆமா, இதுக்கப்புறம் சப்பாத்தி வேணும்னா நானே பண்ணிட்டு போயினே இருப்பேன். நாயை கூப்பிடுற நேரம் நம்மளே வலிச்சிட்டு போயிடலாம்டா. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட். இங்க பாரு சாஃப்ட் பாரு எப்படி இருக்குன்ட்டு. இனிமே நீ சப்பாத்தி சாப்பிடணும்னா எந்த நாயும் கூப்பிடு வேணும். ஆமா, 2 டம்ளர் எடுத்து போடு, 1 டம்ளர் தண்ணி ஊத்து, கொஞ்சம் உப்பு போடு. சரியா? சப்பாத்தி ரெடி. சப்பாத்தி உருட்டி போட்டு கொடுத்துறேன். ரைட். செம்ம சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களேன், தெரியுதா? நல்லா சாஃப்டா வந்திருக்குப்பா. கை வலிக்காது, வாய் வலிக்காது, சாஃப்டா இருக்கும். புட்டு வாயில போட்டா அப்படியே உள்ள போறதே தெரியாது. அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, தொட்டு பாரு. நீயே தொட்டு பாரு. சும்மா இது எவ்வளவுப்பா? 13,000 எவ்வளவு இது? 14,000. 14,000 குத்து வாங்கி அது இது கூட பண்ணலைன்னா அப்புறம் அது எதுக்கு 14,000 குத்து வாங்குறது? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணெயை தேய்ச்சி வேற லெவல் பிசினஸ் பண்றவங்க இல்ல, இது எனக்கு லேடிஸ்க்கு ஏத்த மாதிரி கண்டுபிடிச்சு வச்சு எப்படி வித்துன்னு கிடக்குறாங்க. ஃபுட் ப்ராசஸர் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஈஸியா வேலை ஆகணும் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. சரியா? நம்ம தான் வந்து இதெல்லாம் வந்து லேட்டு. ஏன்னா நீ சமைக்கிறது கம்மி, அதனால எனக்கு வந்து இதுல நான் ஆர்வம் காட்டல. புரியுதா? நான் சமைக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் கம்மியா இருக்கிறதுனால இதுல ஆர்வம் காட்டல. இப்ப சமைக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறேன் நானு. காட்டுறதுனால இதெல்லாம் இப்ப வேணும்னு தேவைப்படுது. இங்க இருக்கிற வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா சத்தியமா சமைச்சா மட்டும்தான் சோறு, இல்லைன்னா சோறு எல்லாம் கிடையாது. அந்த மாதிரிதான் இருக்கும்.
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு என்ன நீங்க 3 பேர் தானே குக் பண்ற டிஷ் வாஷ் கூட உங்களால வாஷ் பண்ண முடியாதா, டிஷ் வாஷர் வேணும், டிஷ் வாஷர் வேஸ்ட் அப்படி ஒரு சிலர் நல்லா தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து பிரியாணி டவுசாவை கழுவ முடியாது, அதனால அது எதுக்கு அலுமினிய பாத்திரம் கழுவ முடியாது, வெறும் கிளாஸ் சப்பாத்தி எப்படி வருது பத்தியா. நீ அப்படியே வா வெண்ண வெட்டி மாதிரி பேசுவப்பா நீன்னு. இப்ப பண்ணும் போது ஓகே, அடுத்த வாட்டி அதுல வேற வேலை இல்ல அப்படின்னு. நான் இது எடுக்க மாட்டேன் இப்ப. ஏன்னா நம்ம இங்க எடுத்து வச்சோம்னா நம்ம அக்கா எல்லாத்தையும் போட்டு உழப்பி கிளப்பி கடைசியில இதை வந்து கருப்பாக்கி வச்சிருப்போம், புதுசாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம அங்க போய் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ற ஆசையே வராது, அந்த மாதிரி பண்ணிடும். அதனாலதான் சரி ஓகே இருக்கிற வரைக்கும் நம்ம பழைய மிக்சியை உருட்டிட்டு அதுக்கப்புறம் புது மிக்சி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நானே இது வந்தேன். இப்ப எல்லாத்தையும் இது கழுவி கமுத்தி வச்சிருவேன். நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எடுத்துப்போம். மிக்ஸி ஓடுதா இல்லையா அதே மாதிரி வேற லெவல்ல ஓடுது. மாவாட்ட போறேன், மாவையும் ஆட்டி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா எப்படி வருதுன்னு அதையும் பார்த்துட்டேன் அப்படின்னா கரெக்டா வந்துரும். இப்ப அளவு வந்து கரெக்டா இருக்கு. சப்பாத்தி மாவு கரகர 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 கரகரன்னு ரெடி ஆகுது. சப்பாத்தி காளான் வந்து அன்னைக்கு நீ பண்ணலப்பா, அப்படியே தரட்டினா மாதிரியா லைட்டு தொக்கு தொக்கு அந்த மாதிரி பண்ணால் போதும், அம்சமா சாப்பிடலாம். எத்தனை வருது? ஒரு 10-12 வருதா? போதும், நம்ம 3 பேருக்கு கூட போதும். அவனுக்கு கூட ரைஸ் எல்லாம் இருக்குது, அவன் எனக்கு சோறு தான் வேணும் அப்படின்னு கேட்டா கூட சாப்பாடு இருக்கு, சாம்பார் இருக்கு, சப்பாத்தி தான் வேணும்பா. ஆமா சப்பாத்தி தான் வேணும்னு கேட்பான். தெரியும். மூடி வச்சிருவோம். மூடி வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், மாவு அரைக்கணும். மாவு அரைக்கணும், மாவு ஊறணும். ஓகேவா? இதை கழுவுறதுக்கு போடணும் ஃபர்ஸ்ட். கழுவுப்பா. என்னப்பா ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி இது பண்ணிட்டு உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுது. ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கி ஓபன் பண்ணி ஒரே வாட்டி தான் அந்த அம்மா வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சாங்க. இப்ப அத டபக்குன்னு உடைச்சு எடுப்பாங்க பாருங்க. இல்ல இது வந்து இதை டிட்டாச் பண்றதாமா. இப்படி எப்படி திருப்புதுன்னே தெரியல. இப்படி திருப்பணுமா இல்ல வந்து இப்படி திருப்பி இப்படி எப்படி இதை புடிச்சிட்டு இப்படி திருப்பணும்னாங்க. எங்க திரும்பவே மாட்டேங்குது. சரி விடு, என்ன பரவாயில்ல இருக்கட்டும் விடு. அப்புறம் அது நல்லா காயிட்டோம், அதுக்கப்புறம் அதை இது பண்ணிப்போம், தொடச்சி வை. வழுக்குது, ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி விட்ட, அதனால வழுக்குது. எப்படி போறதுன்னு தெரியல. இப்படிதானா இல்ல இப்படிதானான்னு தெரியல. செமையா இருக்கு. அது சூப்பரா சப்பாத்தி மாவு உருட்டுனதும் உனக்கு பொறுக்கல. இது எப்படி திருப்பணும்னாதான் இதை ஏரா மார்க் போட்டிருக்கணும். அந்த ஏரா மார்க்கே காணும். இல்ல கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. கண்டுபிடிச்சிட்டியா? இப்ப பாரு, இது இப்படிதான் திருப்பணும். இதை கீழே புடிச்சிட்டு இப்படி திருப்பணும். இங்க இந்த சுத்திர ஏரா மார்க் இங்க இருக்கு பாரு, இது இப்படி வரும். கீழேயும் புடிச்சிக்கணுமா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சு காட்டு காட்டு கீழே காட்டு. நீ சட்டை போடாம உட்காந்துன்னு எப்படி இதுதான் நான் உள்ள ஏரா மார்க் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சமாச்சும் மூளை வேலை செய்யணும்பா. என்னப்பா அடுத்தது என்னப்பா பண்ண போற? அது கழுவி இப்பதான் ஒண்ணுன்னா நான் பழகின்னு இருக்கேன். இதுல இப்பதான் ஒண்ணுன்னா நானும் பழகின்னு இருக்கேன். நீ போட்டு என்ன போட்டு இது அது நீ கன்ஃபியூஸ் பண்ற நீ. சரி ஓகே, கழுவுனத காட்டு. கழுவி அழகா தொடச்சு திருப்பி அழகா எடுத்து வச்சுட்டு திரும்பி இப்ப இதை உருட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவையில்ல. என்னப்பா கழுவிட்டியா? பக்காவா கழுவிட்டேன். இதையும் கழுவிட்டேன், பக்காவா கழுவிட்டேன். சரியா? இதே நான் பக்காவா இருந்தா அரையும் குறையுமா கழுவி வச்சிருக்கோம். இந்த ஹோல்ஸ் எல்லாம் போய் சிக்கி நிக்குது, அதெல்லாம் வரேன் எடுத்துரு. அதெல்லாம் ஒண்ணு விடாம பா. ஃபேஸ் காட்பா. ஏன் குடும்ப கலை தாண்டவம் ஆடுது இப்போ மூஞ்சில. அதனாலதான் வந்து நீ வந்து மிக்சி எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு உருட்டிருக்க, வெங்காயத்தை அதுல போட்டு பொல பொலன்னு அப்படியே. பிரியாணிக்கெல்லாம் இப்படிதான்ப்பா போடணும் தெரியுமா? அந்த மாதிரி அது கட் பண்ணிருக்குதான் செக் பண்ணிருக்க. அது உனக்கு இப்ப புது பொண்டாட்டி மாதிரி இப்ப போடுல. அதுதான் புது பொண்டாட்டி மாதிரி. அதை அப்படியே பக்குவமா பார்த்து பக்குவமா ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் ஒண்ணு சொல்லணும். என்னன்னா ஓகே, ஆனா பட் இது வந்து எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அரைக்கிறதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்களை ஒரு மாதிரி போட்டு பாத்திரம் கழுவி எடுத்து வச்சிடணும். புரியுதா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வாஷ் பண்ணி எடுக்க முடியாது. எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுதான் மேட்டர். ஓகேவா? அப்ப டிஃபன் எத்தனை மணிக்கு? ஒரு 11:30 வந்துருமா? அவ்வளவுதான் செய்ய போறேன். செய்ய போறியா? ஓகே ஓகே. இது என்னது மஷ்ரூம் கிரேவி செய்ய. ஆமா,
நான் திரும்பி போய் கேட்டேன் கடையில், அதுக்கு தான் ஓடினேன். என்ன போய் திரும்பி இன்னும் கொஞ்சம் மஷ்ரூம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லைன்ட்டார். ரோபோ சிட்டி மாதிரி வேலை செய்ய போகுது இப்போ பேமா. சமைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா வந்து சோம்பேறித்தனமா இருக்கு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஏசி போட்டுட்டேன், அது வந்து புது ஏசி, அதனால இந்த 2 ரூமுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? பட் ஆனா அந்த அளவுக்கு எனக்கு வேர்க்கல இப்ப. கரெக்டா? அது பழசாக அது வரையும் அது காட்ட ஆரம்பிச்சிடும். காத்தே கண்டிப்பா ஒரு 2 வருஷத்துக்கு அது வேலையை காட்டாதுப்பா. அது ஏஐ பா, நியூ மாடல் பா. அப்படியா? சரி, ஓகே. 2 வருஷத்துக்கு நீ ரெகுலரா இங்க நிப்பியா? அதுக்குள்ள நம்ம இங்க போயிடுமே. அது அப்ப பாத்துக்கலாம். அப்ப பாத்துப்போம். இப்போதைக்கு என்னால சமைக்க முடியுது அந்த சம்மர்ல. அங்க ஏசி போட்டு விட்டா என்னால இங்க வந்து சமைக்க முடியுதா? அதுதான் நமக்கு வேணும். அதுதான் நமக்கு வேணும். நீ ஈஸியா சமைக்க கத்துக்கிட்டேன்னு வையேன், எனக்கு ஈஸியா போயிடும். நீ உன் வாய்க்கு சாப்பிடுறதுக்கு நீ வந்து அழகா ரெடி பண்ணுவ. எனக்கு அவசியமே இல்லப்பா. அப்படி என்னப்பா ஹோம்மேடு எனக்கு இதே தேவையில்லப்பா. எனக்கு தெரிஞ்சு நான் at the age of 22 முடிஞ்சு போச்சு ஹோம்மேடு ஃபுட் சாப்பிட்டது. இல்ல, நீ சமைக்காததான் எனக்கு பெரிய இம்சியாவே இருக்கு. இப்ப நீ சமைக்காததான் எனக்கு பெரிய இம்சியா இருக்கு. சமைச்சிட்டேன்னு வைங்க, அதே ஒரு தலையில பாருங்க பாரு. நான் செய்வேன், பிரியாணி மட்டும் தான் செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். சில்லற வேலை. உதிரியா இருக்குது. ஆமா, இப்படிதான் ஆக்சுவலி பிரியாணிக்கெல்லாம் வெட்டி போடுவாங்க வெங்காயத்தை. ஜஸ்ட் செகண்ட் பா, உட்காந்து அப்படியே மாடு மாதிரி டேஸ்ட் இருக்கிறதுக்கு அந்த மீட் அந்த பாத்திரத்துல போட்டு ஒரு திருப்பனே வந்துச்சுவான் அரைச்சிச்சு. ஆனா ஒர்க் தான் அது. இல்ல இது இத்தனை நாளா எங்க போச்சு இது? இல்ல, எனக்கு யூஸ் ஆகலைனாலும் இந்த மாதிரி நிறைய வீட்டுல டெய்லி சமைச்சு சாப்பிடறவங்களுக்கு. ஆமாமா, யூஸ் தான். இல்ல, கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு நிறைய வெங்காயம் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இதுல கரகரன்னு போட்டு செமையா பண்ணி கொடுத்து சாப்பிடுவான். கழுப்பே தெரியாது, சமைக்கிற கழுப்பு தெரியாதுப்பா உங்களுக்கு. ஆமா, அது என்னமோ உண்மைதான். சட்டுன்னு ரெடி ஆயிடுது வெங்காயம், சட்டுன்னு ரெடி ஆயிடும் தக்காளி, எல்லாமே கட் பண்ண கத்தி ரெடி ஆகும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல குக் பண்றது. ஆனா எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சமைக்கிறவங்க, ஹோட்டலுக்கு சமைக்கிறவங்க எல்லாம் இதை ஏன் யூஸ் பண்ணமான்றாங்க? அவங்க வந்து நிறைய குவாண்டிட்டி டன் கணக்குல யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனியா மிஷின் வந்திருக்கு நிறைய வெங்காயம் கட் பண்றதெல்லாம் நான் பாத்துருக்கேன். டன் கணக்குல போட்டு கிலோ கணக்குல போட்டு வெங்காயம் விட்டுறது. இது வீட்டு யூஸுக்கு தான்ப்பா, இது ஹோட்டல் யூஸ் கூட கிடையாதுப்பா இது. ஆமா, இது வீட்டு யூஸ்க்கு. பாரு எப்படி பாரு, கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாரு. பார்த்து பழைக்க மகேஷ் ராஜா. ஆமாப்பா ஆமாப்பா, உனக்கு இப்ப இது அது என்ன பண்ணாலும் அது உனக்கு ஸ்பெஷலா தெரியும்பா. எனக்கும் தெரியும்பா, ஏன்னா இப்ப சப்பாத்தி போடுறல நீ, அதனால உடனே இதை எடுத்து பேக் பண்ணி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இதுல போடுறான்ற மாதிரி எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு கழுவி கிளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிடுவேன் நீனு. நம்ம உசுரை எடுப்பாங்க, அதான் அது இருக்குது இல்ல அதெல்லாம் செய், அது இருக்குது இல்ல அதெல்லாம் செய்யணுவாங்கன்ட்டு உசுரை எடுப்பாங்கறத தாண்டி என்ன ஆகும்னா, நம்ம அக்கா கிட்ட இது பத்திரமா இருக்காது. ஒரு பொருள் உங்க ஒரு இடத்துல கிடக்கும், இன்னொரு பொருள் அங்க கிடக்கும். எதுக்கு நமக்கு நம்ம கைப்பட வச்ச நம்ம கைப்பட வைக்க எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே, இங்க வைக்கிறதுக்கும் இடல. ஏன் இது வந்து தக்காளி ஏன் நீ கட் பண்ணுற? வேஸ்ட் ஆஃப் டைம். எடுத்து மிஷின்ல போடு, கரகரன்னு ஓட்டலாம்டா, இல்லன்னு சொல்லல. இப்பதான் கழுவி வச்சு எடுத்துன்னு போய். சரி, ஓகே, அப்ப வேண்டாம், வேலை முடிஞ்சது, அதோட வேலை முடிஞ்சது. இனி மாவாட்டுறதுக்கு அது தேவைப்படுது. தக்காளி அதுக்குள்ள, வெங்காயம் அதுக்குள்ள வெந்துருச்சு. இந்தா ரொம்ப மெலிசா இருக்கறனால சீக்கிரம் வெந்துருச்சு. அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஸ்லைஸ் ரொம்ப தின்னா அது கட் பண்ணி இருக்கிறதுனால சட்டுன்னு வந்துருது. அதனாலதான் நான் சொன்னேன் இதையும் அதுலயே போட்டு பண்ணணும். அப்ப அவ்வளவுதான், இதை முடிச்சுட்டு காளான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா சப்பாத்தியை உருட்டி டப்புன்னு போட வேண்டியதுதான், டப்புன்னு மடிச்சு வாயில விட வேண்டியதுதான். ஆமா, இன்னைக்கு இப்ப வாரு நீ எப்படி வாயில விடுவாங்கிறது எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, உலகமே பார்க்கும் பையன். இதுக்கப்புறம் நான் செஞ்சு தரல நீ சொல்லக்கூடாதுல்ல சப்பாத்திக்கு. பா சீரியஸா பேப்பா, நான் வந்து இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டேன். நீ தான் என்ன நோண்டி விட்ட. காலையில இட்லி வைக்கிற ஈஸ்டருக்கு, இட்லி தோசை மட்டன் போட்டி குழம்பு, கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அந்த போட்டி குழம்பு சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? எனக்கு ஆண்டாங்க தெரியுமா, எதெல்லாம் என்னென்னமோ சாப்பிடும் போல எனக்கு தெரியுமா. நான் எப்ப பார்த்தாது அப்பா நேத்து நைட்டு 12:30 மணி 1 மணிக்கு நீங்க எல்லாம்
65 இது கபாபும் சிக்கன் கபாபும். அப்புறம் என்ன சாப்பிட்டான்? என்னது இது? பிராங்கியா? ஷவர்மாவும் சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு அரைவாசி சாப்பிட்டு அரைவாசி தூக்கி குப்பையில கொட்டினீங்க. அது மௌலி நான் 1:30 மணிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அது கான்ல திட்டினான். அதனாலதான் நீ வந்து அடைச்சு நின்று. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் பேசாம இருந்தேன்னா நீங்க வச்சதை தூக்கின்னு போய் நாய்க்கு போட்டு கம்முன்னு இருந்தேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம், கொஞ்சமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போடுறோமா, அப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமா. ஓகே, நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பெருசா அடிக்காதுன்னு சொன்னேன்ல, டபுள் பீஸா போடாத. நம்ம 2 பேர் தான் இப்ப. அதான் அவன் சாப்பிடுவானாமா? சாப்பிடுவான். ஓகேவா? இப்ப வந்துட்டு என்னன்னா கொஞ்சமா மிளகாத்தூள் எல்லாம் கொட்டி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான். ஓகேவா? அப்புறம் வந்து கொஞ்சமா சிக்கன் மசாலா உனக்காக. ஓகே, எதுக்குப்பா சிக்கன் மசாலா எல்லாம் போடுற? அது பொடிதான்ப்பா, மசாலா பொடிதான்ப்பா. அது வேற இது வேறப்பா. அது சிக்கனை காய வச்சு அரைச்ச மசாலாவா இருந்தா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் போட மாட்டாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அப்ப அதுக்கு எதுக்கு சிக்கன் மசாலா பொடி பேரு? சிக்கனுக்கு போடுறதுக்காக மசாலா ரெடி பண்றது, பட்டை, கிராம்பு அந்த மாதிரி. இது வந்து சிக்கன் மாதிரி தானே இது, அதனால. ஓகே, ரெடி ஆயிடும். ஓகே, இது ரெடி ஆகிறதுக்குள்ள சப்பாத்தி சுட்டு வச்சிடலாமா? நீ ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம் எனக்கு. ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கினதுதான் காணாம போட்டீங்க. காணாம போயிடுச்சு. ஹாட் பாக்ஸ் காணாம போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல இருந்து அநியாயம் அக்குறுமம் எல்லாம் பல வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கழுவி கேவி எல்லாம் எடுத்து. நீ சப்பாத்தி செஞ்சே 1 வருஷம் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இடையில ஏதோ செஞ்ச கொஞ்ச நாள் ஆயிடுச்சு தான். எல்லாம் பிஃபோர் மேரேஜ் பா. ஆமா, அந்த டைம்ல ஃபுல் பிஸி நாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும் சப்பாத்தி எல்லாம் போட்டு. 1 வருஷம் இருக்கும். இது வெளியில சப்பாத்தி வாங்கி சாப்பிட்ற மூடே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கின்னு வீட்டுக்கு வரதுக்குள்ள போயிடுது. அது ரஃப் ஆயிடுது, அப்பளம் மாதிரி ஆயிடுது. அங்க போய் சாப்பிடலான்னு பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது நமக்கு. வீட்டுல செஞ்சா சாப்பிட்றதுக்கு பிடிக்குது. என்னது பாது, சப்பாத்தி விட்டுட்டியா? சரி, இதுக்கு மேலாம் எதிர்பார்க்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்றேன், நானே எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க எதிர்பார்க்காதீங்க. என்ன இது இப்படி உருட்டுற அப்படி உருட்டுற அப்படின்னாதீங்க. கொஞ்சம் மாவு போட்டுப்போமா? எண்ணெய் போட்டாதான் கொஞ்சம் வழுக்குது. மாவுல முக்கி எடுத்துப்போம். ஓகே, இப்போ அந்த மாவு எப்போ வாங்கினது அதெல்லாம் பாத்தியா? எக்ஸ்பைரி டேட்லாம் பாத்தியா? மே மாசம் தான் எக்ஸ்பைரி ஆக போகுது. அது கொஞ்சம் கிளறு பார்ப்போம். அப்படியே சன்னமா கலர் பார்ப்போம். இது அப்படியே செமி கிரேவியா இருக்கணும். அப்படியே ரொம்ப உருட்டி கிரேவியாவும் ஆயிடக்கூடாது. இப்ப பாரு என் சப்பாத்திய. வா, இந்நேரம் வரைக்கும் என்ன பேசுங்க. இப்ப பாரு என் சப்பாத்திய. இது போட்ட சப்பாத்திய முதல்ல சரி பண்ணு. போட்ட சப்பாத்தி அது அப்படிதான்ப்பா இருக்கும். சரியா? அதை விட்டுரு, நீ அதை பேசவே பேசாத. வேற சப்பாத்தி ஆனையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா நீனு? ஏன் காளான் ரெடி ஆகுது? அப்ப நீ இப்ப போடவே போடாதன்ற. காளான் ஆகலையா இன்னும்? இதுக்கு தான் ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கினா கேக்குறியா நீ? ஹாட் பாக்ஸ் வாங்கினா கேக்குறியா நீ? மரியாதை ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்க. இதுக்கப்புறம் நீ எப்ப சப்பாத்தி போட போற? 1 வருஷம் கழிச்சு போடுவ. அந்த வீட்டுக்கு போனோன்னு தான் போடுவேன்னுவ. அப்பதான் நான் இது பிரிப்பேன், அப்பதான் போட முடியும்னுவ. அதுக்கு நான் இப்பயே வாங்கி வந்து கொடுக்கணுமா? நீ வேலைக்கு செய். ஒரு வேலை சொன்னா அதுக்கு நீ செய்யற 10 பைசா வேலைக்கு 100 ரூபா செலவு வைப்பேன் எனக்கு. பாரு எவ்வளவு அழகா நான் போட்டு கொடுத்துருக்கேன் உனக்கு. அதான்ப்பா, ஒரு வாட்டி தானேப்பா போட்டு கொடுக்குற. ஒரு 5 வாட்டி நீ போட்டு கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு 6வது வாட்டி நீ போடும்போது ஹாட் பாக்ஸ் புதுசா வாங்கி கையில கொடுப்பேன். ஓகே, சப்பாத்தி ரெடி. ஓகேவா? காளான் இஸ் நாட் ரெடி. இப்போ வந்து பாருங்க, பர்ஃபெக்ட் சைஸ். அப்புறம் என்னப்பா திரும்பி எடுத்து கொட்டின்னு கிடக்குற? போதும் அடங்கொய்யால நிக்கிதான் பாரு. சப்பாத்தி எப்படி பண்றதுனே மறந்து போச்சுப்பா.
நேற்று ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லாங் டிரைவ் போகலாம், ஈசிஆர் வரைக்கும் போகலான்ட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு போகணும், கிண்டி வரைக்கும் போகணும். கிண்டி வரைக்கும் போனதுக்கே எங்கள் மூஞ்சி 7 கோணல் ஆயிடுச்சு பைக்கில் போயிட்டு. என் கண்ணு சரியான கண்ணு திரும்பி நொல்லையாயிடுச்சு, ரெட்டிஷ் ஆகி. எனக்கு வரும்போது தான் தோணுச்சு, கண்ணில் தூசி விழும்போது தான் யோசனையே வந்துச்சு. பத்தியா எப்படி பாத்தியா தீஞ்சு போச்சு, அதானே சொல்ல வந்த நீ. கையில எடுத்து போட்டேன், அதை பாத்தியா நீ? சாப்பிட்டு பார்த்து சொல்றேன், கையில எடுத்து போட்டதுனால தீக்கிறப்பா. போதும் நினைக்கிறேன் இல்லப்பா, ஆயிடுச்சு இல்லப்பா இது. கொஞ்ச நேரம் இது ஏன் அப்படி தீயுது? போதும்பா, செமி கிரேவி ஆயிடுச்சுப்பா. இதுப்பா கொஞ்சம் வாயில் எடுத்து நக்கி பாரு. எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, இந்த நீயே பண்ணு. கமான். ஆயிடுச்சா? அவ்வளோதானே, நான் சாப்பிடலாம்ல? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். பிரீத்தி ஜோடியாக்ல மாவு பிசைஞ்சு பேபி காளான் கிரேவி செஞ்சு சப்பாத்தி உருட்டி போட்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுப்பேன் நான் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்க்காத ரிவ்யூவா இருக்கும். நாளைக்கு பாரு, காலையில சிக்கன் எடுத்துன்னு வந்துட்டு இட்லி ஊத்தி நான் சாப்பிடல. ஐயோ சாப்பிடுப்பா, தாராளமா சாப்பிடுப்பா. ஏன்பா எனக்கு ஏன்பா அந்த பாவம், நானே வாங்கி வந்து தரேன், சிக்கன் வாங்கி வந்து தரேன். எடுத்து வச்சுக்கோ நாளைக்கு. எடுத்து வச்சுக்கோ. நான் இட்லியில காளான் குழம்பு ஊத்திட்டு இருக்கிறேன். நீ காளான் குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கோ, நாங்க வந்து சிக்கன் குழம்பு தொட்டு சாப்பிடுவோம். ரைட், ஓகே, டன் 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 டன். இப்போ இரு, நான் இதை சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பிட்டா இருக்கா? எடுத்துன்னு போ, எடுத்துன்னு போ. எடுத்துன்னு வா, சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். சப்பாத்தி சாப்பிட்டா இருக்குதுப்பா. காளான் அப்படியே தொட்டுக்கணும். ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மட்டன் சிக்கன் பீஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு காளான் பீஸ் எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் போய் பார்த்தேன், காளான் இல்லைன்ட்டாங்க நைட்டு. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஆர்டர் போட்டு வந்திருப்பேன், நீ போயிட்டு வந்த நேரத்துக்கு வந்திருக்கும். இருக்குமே எனக்கு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல, சப்பாத்தி சாஃப்டா இருக்குல்ல, செம்ம சாஃப்டா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. பாருங்க என் காளான் கிரேவி எப்படி இருக்குதுன்னு. சிக்கன் கிரேவி சப்பாத்தி அப்படியே பாக்குறதுக்கே அற்புதமா இருக்குல்ல. சரி ஓகே, நீ சாப்பிடு, நானும் போய் சப்பாத்தி போட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி சுடுறது விஷயம் இல்ல, ரவுண்ட் ரவுண்டா சுடுறதுதான் விஷயமே. நான் தான் சொல்றேனே, உன் முகத்துல வேற கலர் தெரியுதுப்பா, அதனால பர்ஃபெக்ட்டா வரும்பான்னு சொன்னேன்ல. வந்துருச்சு பாத்தீங்களா? எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபேஸ். அப்படி அழுத மூஞ்சியோட அழுக்கு மூஞ்சியோட இருந்தீங்கன்னா எல்லாம் அரையும் குறையுமா அம்ட்ட வேலை மாதிரி வரும். ஏன் நான் வந்து எனக்கு ஒரு துளி வேர்வை வந்துதான் பாருங்க, வந்துதா பாருங்க. சப்பாத்தி அது எப்படி வரும்? வராது. பில்லு மட்டும் வரும் பாரு, பில்லு வரும் பாரு, பில்லு இபி பில்லு, அப்பதான் தெரியும். அப்ப ஏன் நெத்தில இருந்து ரத்த வேர்வை வரும் இபி பில்ல பார்த்த உடனே. சாரி கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு சொட்டு வேர்வை வராம நான் சமைச்சு சந்தோஷமா வெளில வந்திருக்கேன். டெய்லி நான் சமைக்க ரெடி. ஆனா சொன்ன மாதிரி இபி பில் வரும் 12,000, 15,000, 17,000. சும்மாவே 8,000 வந்துருக்குது, 8,500 ரூபா, 10,000 ரூபா வருது. என்னப்பா எட்டி பார்த்து நின்னுற? கர 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 கரன்னு அரைக்குதா? ஃபாஸ்டா அரைக்குது. புதுசா ஒண்ணு செய்யும் போது, புதுசா ஒண்ணு வச்சு ஒர்க் பண்ணும் போது நீ எவ்வளவு பூரி படையிற. இல்ல, நான் எதிர்பார்க்கிற மாதிரி வருது, அதனால கொஞ்சம் மனசு குழு குழுன்னு இருக்குது, அவ்வளவுதான். மாவு வாட்டி முடிச்சுட்டு கடைசியா காட்டுறேன். இங்க உள்ள காட்டணும்பா நீ. எப்படி மாவாட்டி வச்சுக்க மாதிரி காலையில இட்லி ஊத்துற, சிக்கன் குழம்பு வைக்கிறேன், தட்டு நிறைய இட்லி வச்சு சாப்பிட போறேன். சரி சாப்பிடு சாப்பிடு. எனக்கு தோசையும் காளான் கிரேவியும் மட்டும் எடுத்து வச்சுடு. நேரத்துக்கு டிஷ்ஷும் பண்ணி வச்சிருப்பேன். காளான் கிரேவிய என்ன பண்ணி வச்சிருப்ப? தட்டி விட்டுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் பேனாசோனிக் தான் வச்சிருக்கேன். பேனாசோனிக்ல ஆட்டும் போது என்ன ஆகும்னா பயங்கரமா ஹீட் ஆகும், கொதிக்கும். சரியா? அப்படிலாம் ஆகல.
மாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். இட்லி தோசையெல்லாம் ஒரு மாதிரி வெம்பி போயிடும். அந்த மாவே வெம்பி போனதுக்கு அப்புறம் அது புளிச்சோன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஆனாலும் ஐஸ் கட்டி போட்டேன், நான் கொஞ்சம் போட்டுதான் ஆட்டினேன். ஆனால் அவ்வளோலாம் ஹீட் ஆகலை, ஆனால் ஹீட் ஆகுதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்கிட்ட டப்பர் வேற எதுவுமே இல்லை, சில்வர் சாமானுமே இல்லை. ஆனால் எங்கேயோ ஒன்று இருக்கானே, எங்கன்னு தெரியல. அது பொங்கியே ஊற்றும் போது வெளிஞ்சு வந்துடும். அதனால இதுக்கு தேவையான பாத்திரங்கள் நம்ம பின்னாடி நியூ ஹவுஸ்ல வந்து பாட் பண்ணிப்போம். இப்ப தேவையில்லை. ஓகேவா? இப்ப இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதை மூடி வச்சுட்டு காலையில பொங்கி வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம இட்லி குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இந்த மாவு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். ஓகேவா? இதோட மன நிறைவோட இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டின்னரோட, ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்டோட ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கும் போதே அப்படியே குளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.